வெல்கம் டு மை சேனல் ஸ்மைலிஸ். இன்றைக்கி நாம் நெய் சோறு எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு பிரியாணி இலை தான் நான் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அன்னாசிப்பூ, 2 லவங்கம், பட்டை ஒரு 2 பட்டை, சுருள் பட்டையாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌனிஷாக ஆனால் போதும், தவிர ஓவராக ப்ரௌனிஷ் ஆக தேவையில்லை. இப்போ நம்ம இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் இஞ்சி பூண்டு மிக்ஸ் பண்ணால் போதும், அதிகமாக வேணாம். இதே நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் கைப்பிடி அளவுக்கு புதினா இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா திக்கான தேங்காய் பால் 1 கிளாஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதே கிளாஸில் இன்னும் ஒரு 3.5 கிளாஸ் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். என்னுடைய மெஷர்மெண்ட் வந்து இந்த கிளாஸ் தான். இந்த கிளாஸில் 1 கிளாஸ்க்கு 1.25 கிளாஸ் நான் தண்ணி இதுக்கு மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் யூனிட்டி ரைஸ் எடுத்திங்கன்னா 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். நீங்கள் என்ன ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த பேக்லேயே கீழே மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு 1 கிளாஸ் ரைஸ்க்கு எவ்வளோ ஊற்றணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் எடுத்த பாஸ்மதி ரைஸோடைய பேக்கில் 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் மெஷர் பண்ணி போட்டிருக்கேன். யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருக்கேன். அதிகமாக ஊற வைக்காதீங்க, ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஊற வச்சா போதும். ஸோ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து அடுப்பு சிம்மில் வைக்க தேவையில்லை, நல்லா ஃபாஸ்ட்லேயே வைங்க. நல்லா கொஞ்சம் கொதித்து ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிம்மில் வைக்கணும். அதிகமாக கலந்து விடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே வற்றி இருக்குது, கொஞ்சமாக தான் இருக்குது தண்ணி இதில். ஸோ இந்த ஸ்டேஜில் சும்மா லேசாக தான் டச் பண்ணணும், தவிர ஓவராக போட்டு இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. இவ்வளோ நேரமாகவும் நான் இது ஓப்பனில் தான் வச்சுருந்தேன். இப்போ தான் நான் இதை க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் இப்போ வச்சிடலாம். வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே உங்களுக்கு வற்றி இருக்கும் இதில். ஸோ அப்போது லேசாக நீங்கள் நடுவில் எப்போவுமே சென்டரில் வச்சு கரண்டி வச்சு எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ சைடாக ஓரமாக நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், எல்லாமே ரைஸ் கூட ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு புது ட்ரிக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நம்ம பெரிய பாத்திரத்துலலாம் நம்ம செய்யும் போது இந்த சைட்ஸில் இருக்கிறதுலாம் சரியாக வேகாமல் போயிடும். ஸோ அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன ட்ரிக்னா, உங்கள் பாத்திரத்தை விட கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்கிற ஒரு பிளேட்டை சென்டரில் வச்சு அழுத்தக்கூடாது, சும்மா சென்டரில் வச்சுருங்க. வச்சு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சென்டரில் வைக்கும் போது கீழேருந்து வரும் இல்லையா, அந்த சூடுடைய ஆவி வந்து எல்லா பக்கமுமே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி பிளேட் வைப்பாங்க. ஸோ பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு 5 மினிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தம் விட போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட கொஞ்சம் கனமான தவா இருந்துச்சுன்னா அதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை எடுத்து அவ்வளோதான் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நெய்யில் ஒரு 5 முந்திரி போட்டு வறுத்து இதை ஓப்பன் பண்ணி இதில் நெய்யோடு கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட கீ ரைஸ் ரெடி.